உங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் அண்ணன் பொதுச்செயலர் ராகவேந்திர மணி அவர்களே, மாநில பொருளாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்களே மற்றும் அவைத்தலைவர் அண்ணன் தேவராஜ் அவர்களே, மாநில அமைப்பாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே மற்றும் அனைத்து மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், மாநில துணைத் தலைவர்கள், அனைத்து கிளைச்சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் தேவராஜ் அவர்கள் கூறியது போல முன்பு ஒரு காலத்தில் நான் சாரப்பாம்பா இருந்தேன், அப்புறம் நல்ல பாம்பா மாறினேன். இன்னைக்கு குழந்தைகளும் கையில் எடுத்து விளையாடக்கூடிய தண்ணி பம்பா மாறிட்டேன். இதுதான் உண்மை. அண்ணன் அவர்கள் இரண்டாவது கதையை ஒன்று சொன்னாங்க. உண்மையிலேயே நாங்கெல்லாம் தேலுங்க தான். தேலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கெல்லாம் உங்களுடைய குழந்தைகள். குழந்தை, சின்ன குழந்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அது யார் கையில் எடுத்து தூக்குனாலும் அதுக்கு பயமே கிடையாதுங்க. மார்ல ஏறி மிதிக்கும், இல்லை உச்சா போவோம். அந்த மாதிரிதான் நாங்க. அந்த குழந்தைய அவர் அது என்ன பண்ணாலும் திருப்பி திருப்பி அதை எடுத்து கொஞ்சிறது தான் அவருடைய வேலை. அது அடிச்சு வளர்த்தாலும் நாங்க உங்களுடைய குழந்தை தானே. நிறைய பேசணும்னு நினைச்ச நண்பர் மணிமாரில் தான் நான் முதல்ல தனிப்பட்ட முறையில் கேட்கணும். நல்ல மச்சனாங்க, நீங்க 3 மணிக்கெல்லாம் வந்துருங்க, நீங்க லேட்டா வரீங்கன்றது எங்க நிர்வாகி நட்டுறதுக்கு வர கோபமா இருக்கிறாங்க. எங்க நிர்வாகிகள் இருக்காங்க இல்ல, இதுக்கும் நான் அவரை கேட்பேன். ஏன்னா நண்பன்டா, இதான் உண்மை. நான் எவ்வளவோ கடினமான காலகட்டத்தில் இருக்கும் போதெல்லாம் நண்பனுக்கு எப்படி இன்னொரு நண்பன் தோல் கொடுக்க போறோம், அந்த மாதிரி தோல் கொடுத்த நண்பன் தான் மணிமாறன். மாநில இளைஞரணி தலைவர் நான் இருக்கும்போது, இந்த மாநில இளைஞரணி தலைவர் கூட எங்க அப்பா சொல்லலை எனக்கு. அண்ணன் தேவராஜன் தான் என்ன அன்னைக்கு மாநில இளைஞர்கள் வேணும்னு சொல்லி மாநில இளைஞரணி தலைவரை என்னை கொண்டு வந்தாங்க. அப்போ என்னோட இளைஞரணியில் இருந்தது மணிமாறன். எப்படி அமைது பாருங்க. அன்னைக்கு என்ன மாநில இளைஞரணி தலைவராக எங்க அப்பா அதெல்லாம் வேணாம், அவன் என்னுடைய மகன், வேலை செய்ய வேண்டிய ஒரு கடமை, உண்மைதான். இருந்தாலும் அதையும் மீறி எங்க அப்பாட்ட திட்டம் வாங்கி அந்த கூட்டத்தில் இரவு 7 மணிக்கு மேல அந்த கூட்டத்தில் மாநில இளைஞரணி தலைவர் இவர் தான் பண்ண அறிவிச்சாரோ அண்ணன் தேவராஜன் தான். அதை வழிமொழிஞ்சது அண்ணன் பாலகிருஷ்ணன். வேற வழி இல்லை அவங்க 2 பேருக்குமே. எங்க அப்பாவுடைய மறைவு, நீங்க அத்தனை பேரும் வந்தீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. எங்க அப்பாவோட மறைவுக்கு அப்புறமா இந்த அமைப்பை எப்படியாவது கைப்பற்றி கொண்டு போயிடணும். இளைஞன் மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியை உருவாக்கி இருக்கிறாரு. இந்த மக்கள் சக்தியை நம்ம எப்படியாவது இதை நம்ம கைப்பற்றி, ஆமா, எந்த ஒரு ஆட்சியாளர்கள் வந்தாலும் அவர்கள் காலடியில போட்டு, ஆமா, நம்ம கோடி கோடியா பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இதற்கு சில கும்பல்கள் நிறைய வேலை பார்த்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா, மாநில பொதுச்செயலர் ராகவேந்திர மணி, மாநில பொருள் ஹரிகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி எங்களை கை தூக்கி பிடிச்சதான தேவராஜன் பாலகிருஷ்ணன் அவர்கள். இதற்கு முன்னாடி அந்த மாநில ஒருங்கிணைப்பாளராக உள்ள கொண்டதும் அவங்க 2 பேர் தான். அதுக்குள்ள மே 5 வந்துருச்சுங்க. எங்க அப்பாவுடைய ஆசைகள் எல்லாம் அந்த மே 5 தான். அவங்க 2 பேரையும் சில நேரத்தில் கன்சல்ட் பண்ணாம கூட நாங்க வேலையை பார்த்துருப்போம். நீங்க உருவாக்கிய பிள்ளைங்க அந்த வெற்றி மாநாடா புதுமா இல்லையா உங்களுக்கு? எங்க அப்பா இருந்தா எப்படி சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ சந்தோஷப்பட மாட்டாரு. இதெல்லாம் ஒரு பாத்துக்கலாம் அப்படின்வாங்க. இது என்னப்பா அப்படி பாத்துக்கலாம், அடுத்த வருஷமா இன்னும் பிரம்மாண்டமா செய்யணும் பார்ப்போம் அப்படின்வாங்க. எதுக்குன்னா அடுத்த வருஷத்துக்கு நாங்க இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்றது ஒரு ஊக்குவிக்கிறது தான். அதெல்லாம் அப்படிதான் அண்ணன். நீங்க திட்டினாலும் அடிச்சாலும் கையில இருக்கும்போது நாங்க பொத்தினாலும் நாங்க உங்க பிள்ளைகள் தான். உங்களுக்கு வேற வழி கிடையாது. எங்களை திட்டிகிட்டே தான் இருக்கணும் காலம் முழுக்க. ஏன்னா அப்போதான் நாங்கள் முன்னேறி கொண்டு போவோம். அதாவது எத்தனையோ வழிகள் எங்களுக்கு, எத்தனையோ வேதனை, எத்தனையோ அசிங்கம், எல்லாம் சொல்றதுக்கு நேரங்காலம் பத்தாது. இருந்தாலும்
இதற்கு மத்தியில் நாங்கள் எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சு அதற்கு உறுதுணையாக இங்கே இருக்கிற அத்தனை மாவட்ட தலைவர்களும் செயல்பட்டு அத்தனை பேரையும் நாங்கள் கொஞ்சம் கடுமையாக கூட பேசியிருக்கலாம். அதையும் பொருட்படுத்தாம ஒரு அண்ணன் தம்பியை போல, ஒரு அக்கா தங்கச்சியை போல, ஒரு மாமா மச்சானை போல, மாமா மச்சானை அப்படின்னா எங்க அப்பாவும் தேவராஜனும் மாமா மச்சான் தான் பேசிப்பாங்க. அவர் ஒரு இட்லினா இவருக்கு அது ஒரு பாதி இட்லி கொடுப்பாருங்க. அந்த மாதிரி நீங்கள்லாம் என்ன மனதார ஏற்றுக்கொண்டு உண்மையான உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அது. ₹1 பணம் கிடையாதுங்க மாநாடு நடத்துறதுக்கு, ₹1 பணம் கிடையாது. இந்த மாநாடு நடக்குமா? எதிராளிகள் ஒரு பக்கம் மாநாடு போடுறாங்க, நடக்குமா நடக்காதா? அப்படியெல்லாம் நான் கண்ணீர் விட்டு முறையிட்டது எங்க அப்பா கிட்ட மட்டும்தான். ஆக அத்தனை நல்ல உள்ளங்களையும் திரட்டி என்கிட்ட கொடுத்தாங்க. நாங்க எதிர்பார்க்காத நபர்கள் எல்லாம் எங்ககிட்ட பேசினாங்க. எல்லாரும் சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, அவரு டைமண்ட் ராஜாவா, நீங்க அவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, அவரு ஒரு மாதிரியாச்ச, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சு போட்டு போயிடுவாரு அவரு. இப்படியெல்லாம் எங்களுடைய பேச்சு. ஆனா இதையெல்லாம் தகர்த்து, இதையெல்லாம் உடைத்து இந்த மாநாடு வெற்றி என்றா அது நீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு தான். இது கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசைங்க. அதே போல நான் என் இறுதி மூச்சு இருக்கும் வரை, கடைசி வரை நான் உங்கள் வீட்டு பிள்ளையா தான் இருப்பேன். உங்களுக்காக தான் நாங்க இந்த மாநாடு. இன்னொரு வெப்பரி சங்கத்துல இருந்து வந்தீங்க பாருங்க, எல்லாரும் சாலை வழியாக அந்த பைக்கிலையும் பைக்கிலெல்லாம் உண்மையிலே மகளிர் அணிக்கும் சரி, அத்தனை உள்ளவங்களுக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா இந்த மாநாட்டில் நான் ஒரு நிகழ்ச்சியும் பார்க்கும்போது என் கண்ண தண்ணி வந்துருங்க. எங்க அப்பா கடைசியா சொன்ன வார்த்தை என்கிட்ட, பகல் பாராம தூக்கம் இல்லாம நான் இருக்கலாம். ஏன்னா அவர் எங்க அப்பா, நான் இருக்கலாம். ஆனா மாநில பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர், அவங்க 2 பேரும் பொருளாளர்லாம் உடம்பே சேர்த்துலங்க. அவர் ராஜவேந்திரமணி கூட சரி பொதுச் செயலாளர், அவரும் அப்படிதான். இருந்தாலும் அத்தனை பேரும், அத்தனை மாவட்ட தலைவர்களும், எங்க மாவட்ட தலைவர்களே வயசு கம்மி யாருன்னா திருவள்ளூர் மாவட்ட தலைவர் தாங்க. நைட்டு 2:30 மணிக்குங்க பேனர் கேட்டுறாருங்க அந்த வயசுல. ஏன்னா வயசு ஒரு முக்கியமே இல்லைங்க, நம்ம உள்ளம் தாங்க, நம்ம மனசு தாங்க. இது எங்க அப்பா சொல்லி கொடுத்தது தான். 76 வயசுலயும் இங்க இருந்து அங்க குதிப்பாருங்க எங்க அப்பா. 2 முறை அவருக்கு பைபாஸுங்க, இங்க இருந்து அங்க கத்துவாருங்க. இப்படி கத்தாதீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னா, அப்ப நீங்க எதுக்கு டாக்டரா இருக்கிறீங்கன்னு அப்படிதான் நம்மளும். ஆகையால வருங்கால கட்டத்துல நம்ம அத்தனை பேரும் ஒத்துமையா இருந்து, அதே போன்று எங்க அப்பாவுக்கு அப்புறம் மூத்த நிர்வாகிகள் அந்த இடத்துல இருந்தவங்க அப்படின்னா அண்ணன் கே தேவராஜன், பாலகிருஷ்ணன் அவர்கள் தான். அவங்க 2 பேர் படத்தையும் பேரையும் எல்லா நிகழ்ச்சியிலையும் கொண்டு வாங்க, நிச்சயம் வருவாங்க. மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் மணிமாறன் அவர்களுக்கு அவங்க 2 பேரும் மிகப்பெரிய பக்கபலமா இருப்பாங்க. அத்தனை கிளை சங்கத்தையும் அவங்க பேசி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அவங்கள டெய்லி தொடர்பு கொண்டு தொல்லை கொடுங்க. இது நம்ம கடமை, புரியுதா? ஏன்னா இது அவங்க கடமை, தொல்லை கொடு அப்படின்னு சொல்றேன்னா, இவங்க அதை பண்ணி கொடுத்தா பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, பழமொழி அவர் மட்டும் தான் சொல்லுவாரா, நாங்க சொல்ல மாட்டோமா? நான் சொல்லணுங்க, கம்முன்னு. ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தன்னால வளரும். அதனாலதான் அவர் கடமைன்னு சொன்னேன். பழமொழி நீங்க மட்டும் சொல்லுங்க, நாங்க சொல்லுவோம். மிக விரைவில் நன்றி அறிவிப்பு கூட்டம் எங்க செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் தலைமையில் நடக்கிறதுக்கு எங்க சார், அந்த தேதியும் நாங்க மிக விரைவில், நான் சொல்ல மாட்டேன், பொதுச் செயலாளரும் பொருளாளரும் சொல்லுவாங்க. எங்க அப்பா எந்த கூட்டம் வச்சாலும் அருமையான உணவு இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதுவும் ஒயிட் ரைஸும் மட்டன் குழம்பு, இதுதான் எங்க அப்பா மதிய உணவு இருக்கணும்.
அப்படின்றது என்னுடைய கொள்கை மட்டும் இல்ல, அவருடைய கொள்கையும் அதுதான். அந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தையும் அண்ணன் தேவராஜனும் பாலகிருஷ்ணனும் தான் முன்னின்று நடத்தணும். மாவட்ட தலைவர்களுக்கு கிளைச்சங்க நிர்வாகிகள் உறுதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. ஏன்னா கிளைச்சங்கம் நல்லா இருந்ததுதான் மாவட்டத்தில் நல்லா இருப்பாங்க, மாவட்டம் நல்லா இருந்ததுதான் மாநிலம் நல்லா இருக்கும். ஏன்னா உங்க சிரிப்புக்கோ இதுக்கெல்லாம் நான் சொல்ல வரலங்க, நிறைய வழிகளோடு தான் வந்தேன், நிறைய வழிகள் இருக்கிறோம். ஏன்னா எங்க அப்பா விட்டு சென்ற சொத்து நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான். அதனால உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ஒரு ஆபத்தோ நல்லது கூட கூடாதீங்க, எதனா பிரச்சனை கொடுங்க, கட்டாயம் நாங்க வந்து நிற்போங்க. ஆகையால அடுத்த மாநாடு நல்லா கேட்டுங்க, அடுத்த மாநாடு இதை விட சிறப்பா இருக்கும். அதே போன்று இப்ப அதிகம் சொல்ற பாருங்க, அடுத்த மாநாடு சிக்கன் பிரியாணி கிடையாது, மட்டன் பிரியாணி தான் தலைவா, மட்டன் பிரியாணி தான். அந்த மாநாடு இதை விட சிறப்பா இருக்கும். யாரையும் வந்து அண்ணன் ஒரு நிர்வாகி இந்த சங்கத்துல ஒரு பொறுப்பா இருக்கார் அப்படிலாம் இல்லைங்க. அவர் என்னுடைய சகோதரர், அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், அக்கா, தம்பி, இப்படிதான் நான் எல்லாரையும் பார்க்கறேங்க. ஆகையால நீங்க அத்தனை பேரும் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, அதே போன்று அத்தனை பேரும் அன்பு நண்பர் மணிமாறன் அவர்களுக்கும், செயலாளர் மலைராஜ் அவர்களுக்கும், எங்க பொருளாளர் வந்து ரொம்ப டல்லா இருக்கிறாரு. அவர் உற்சாகமா இருக்கணும், ஒரு பிரைட்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்க ஆதரவுலாம் வேணும். அவருக்கு அப்பப்போ நன்கொடை வழங்கணுமா? உண்மையிலேங்க பெருமையாடு சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருமேங்க ரொம்ப அன்பானவங்க. என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க வாங்க, சும்மா வாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இந்த கேமரா பாருங்க. அட்டெண்டன்ஸ்